கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ வந்து சென்னை ஈசிஆரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். திருவான்மியூரில் பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். இப்போ திருவான்மியூர்லேருந்து நம்ம வந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் போகிறோம். ஸோ அந்த ஈசிஆர் ரோட்டில் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, அதாவது தீம் பார்க் இருக்குது, அதே மாதிரி பீச்சஸ் இருக்குது, அதே மாதிரி சில கோயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. ஸோ சென்னையில் வந்து இந்த ஈசிஆர் ரோடு வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த வீக்கெண்டில் வந்து எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணி ஆக்சுவலாக அந்த ஈசிஆர் ரோட்டில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, கோயில்கள் இருக்குது, அதே மாதிரி தீம் பார்க் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வந்து நம்ம அப்படியே வந்து போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நின்றுட்டுருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவான்மியூர். திருவான்மியூரில் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து திருவான்மியூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்குது. ஆக்சுவலாக மருத்தீஸ்வரர் கோயில் இருக்குது, சிவன் கோயில். ஸோ அந்த சிவன் கோயில் வந்து அந்த திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இந்த கோயிலை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து அப்படியே நம்ம வந்து காரில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து காரில் வந்து அப்படியே போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த சிவன் கோயில் வந்து இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ திருவான்மியூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பார்த்திங்கன்னா இதுதான் சிவன் கோயில். மருத்தீஸ்வரர் கோயிலுங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸான கோயில். ஸோ நீங்கள் திருவான்மியூரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய கோயில் வந்து இந்த மருத்தீஸ்வரர் கோயில் தாங்க. இப்போ நீங்கள் திருவான்மியூர் தாண்டிங்கன்னா உடனே அந்த வெஸ்ட் சைடுங்கிறத ஷாப் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ யாராச்சும் திருவான்மியூர் பக்கத்தில் வெஸ்ட் சைடு ஷாப்பு பார்க்கணுன்னா அங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோம்னா பாலவாக்கம் பீச்சுக்கு போய்ட்டுருக்கோங்க. இப்போ இந்த ஈசிஆர் ரோட்டில் வந்து பாலவாக்கம் பீச் வந்து நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான பீச்சு. ஸோ அந்த பீச்சை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறதுக்கு போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லாவே வைடாக இருக்குது ஆக்சுவலாக, பீச்சுக்கு போகக்கூடிய ரோடு. ஸோ நீங்கள் வந்து இந்த பாலவாக்கம் பீச் ரோடு எடுத்து வந்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது ஆக்சுவலாக, டிராஃபிக் இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பாலவாக்கம் பீச் வந்திருக்கோம். ஸோ இந்த பீச் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஃபேமஸான பீச் மாதிரி தான் இருக்குது. நிறையா சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பீச் ஓட்டினப்பில் ஷாப். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா பாலவாக்கம் பீச்சு. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும் இந்த ரோடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய சிட் அவுட்லாம் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி சிட் அவுட்லாம் நிறையா ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போதைக்கு யாருமே இல்லை பாருங்கள், பீச் வந்து ரொம்பவே காலியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு போல் இந்த பாலவாக்கம் பீச்சில் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே பீச் பக்கம் இல்லை. ரெண்டாவது பீச் இன்னைக்கு வந்து என்னென்னு தெரியல, பயங்கரமாக அலை அடிக்குதுங்க, காற்று நிறையா அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் காற்று பழமாக அடிக்கிறதுனால பீச்சில் பார்த்தீங்கன்னா அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம வந்து ஈசிஆரில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜிபி வரும். விஜிபி தீம் பார்க் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். கைஸ், இந்த பாலவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான சர்ச்சுமே இருக்குது.
பாருங்கள், இது ஒரு ஃபேமஸான சர்ச்சு. அதே மாதிரி இந்த பாலவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு இருக்கு பாருங்கள். அந்த ஸ்கூலோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏதோ ஐடி கம்பெனி மாதிரி ஃப்ரண்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு போட்டிருக்கு. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி நல்ல ஸ்கூலை பற்றி தெரியணுன்னா என்கொயரி பண்ணிக்கிடுங்க. ஸோ ஆல்ஃபாபெட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஈசிஆர் ரோடை வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ஈசிஆர் நோக்கி நம்ம வந்து போகலாங்க. கைஸ், இந்த திருவான்மியூர் டு பார்த்தீங்கன்னா நீலாங்கரை, அதுக்கப்புறம் இந்த பாலவாக்கம், நீலாங்கரை, கொட்டிவாக்கம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 தான் பார்த்தீங்கன்னா ரோடை வந்து கொஞ்சம் வைடன் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 ways மாதிரி தான் ரோடு சின்னதாக இருக்கும். இதை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா டிராஃபிக்கை வந்து நல்லா கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் அந்த ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த அக்கரை பீச் போகிற வரைக்கும், அதாவது நியர்பை சோழிங்கநல்லூர் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்னல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக போகலாம். ஏன்னா அதுக்கப்புறமா ரோடு கொஞ்சம் வைடாக இருக்கும், அதனால் ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே சின்ன ரோடு. மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 2 ways, அந்த சைடில் 2 ways தான். ஸோ இப்போ தான் என்ன வந்து இதை வந்து ஒவ்வொரு சைடுக்கும் 4 ways ஆக்கி இப்போ வந்து வைடன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரோடு. இது ஏதோ மேரேஜ் ஹாலுங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய மேரேஜ் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயுமே ஒரு சர்ச் இருக்குங்க பாருங்கள், கொஞ்சம் பெரிய சர்ச்சாக தான் தெரியுது எதுவுமே. ஸோ அந்த சர்ச் பேர் பார்த்தீங்கன்னா ஜோக்கிம் மணி சர்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், எப்படி நல்லா ஹைட்டாக தான் இருக்குது இந்த சர்ச்சுமே. ஸோ இது வந்து நீலாங்கரை தாண்டி இருக்கக்கூடிய சர்ச்சு. மேபி இது வந்து கொட்டிவாக்கமாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. பாருங்கள், இதுலேருந்து ஆக்சுவலாக அந்த விஜிபி கோல்டன் பீச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக தீம் பார்க்கு, அதே மாதிரி உள்ள ஹோட்டல்ஸ், ரிசார்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது விஜிபியில். ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான விஜிபி கோல்டன் பீச். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து முன்னாடி சென்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஐகானிக் பிளேஸாக இருக்கக்கூடியது தான் அந்த விஜிபி. ஸோ இந்த விஜிபி தீம் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்னோ கிங்டம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிங்டம். உள்ளே வந்து ஸ்னோவில் வந்து நிறையா ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த பனி ஸ்னோ கேம்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஸ்னோ கேம்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். உள்ள என்ஜாய் பண்ணோன்னா அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரைன் கிங்டம் இருக்குது.
ஸோ இது வந்து இப்போ பார்க்குறது வந்து மரைன் கிங்டம். ஸோ இதில் வந்து நிறையா அக்வாரியம் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ள இருக்குங்க. நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த மரைன் கிங்டமில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முன்னாடி வெறும் தீம் பார்க் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக மரைன் கிங்டம், அதே மாதிரி ஸ்னோ வேர்ல்டு, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் புதுசாக ஆரம்பிச்சது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹைட்டில் போயிட்டு நம்ம வந்து சின்னதாக ஹோட்டல் டைப்பில் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரிலாம் ஏதோ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம விஜிபியை வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க ஈசிஆரில். கைஸ் இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒரு ஆர்ச்சி. நீங்கள் வந்து விஜிபி தீம் பார்க்கை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி தாண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த இஸ்கான் டெம்பிளோட ஆர்ச்சி. ஸோ அது இஸ்கான் டெம்பிள் போகிறவங்க வந்து உள்ள அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கே நம்ம வந்து போயிடலாம். ஸோ நம்ம வந்து அங்கே கோயிலை போயிட்டு இப்போ போய் பார்க்க போல. ஸோ அப்படியே நம்ம வந்து ஈஸியாக மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் உள்ளே தூரமாக போனோம். ஒரு 1 or 2 kilometers உள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சோழிநல்லூர் ஜங்ஷனுங்க. இந்த ஈசிஆர்லேருந்து நம்ம வந்து இப்போ இந்த சிக்னலில் ரைட் எடுத்திங்கன்னா சோழிநல்லூர் போயிடலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பிலால் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிலால் வரும். கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஏதோ வில்லேஜ் ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வில்லேஜ் ஃபுட் கோர்ட்னுட்டு ஏதோ சின்ன ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த அக்கரை பீச் ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரோங்க. ஸோ இங்கே ஏதோ என்டர்டெயின்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. நியூ இயர் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஏதோ சம் ப்ரோக்ராம்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க போல உள்ளுக்கு. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் உள்ளே போயிட்டு செக் பண்ணது கிடையாது இதுக்குள்ளே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மத்ஸ்ய நாராயணா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். புதுசாக கட்டின மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா மத்ஸ்ய நாராயணா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிளை போயிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க முடியுதான்னு பார்க்கலாங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ராஜாஜி சாலைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வரோம். ஈசிஆரில் வந்து உத்தண்டியில் வந்து நீங்கள் இந்த ராஜாஜி சாலை உள்ளே வந்தீங்கன்னா அந்த மத்ஸ்ய நாராயணா டெம்பிளுக்கு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் டைப்லலாம் இருக்காது, கோபுரம்லாம் இருக்காது இந்த கோயிலில். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம். லிங்க் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த லிங்கில் போயிட்டு இந்த கோயிலை பற்றி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணலாங்க. ஸோ ஈசிஆரில் உத்தண்டியில் இந்த மத்ஸ்ய நாராயணா டெம்பிள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த மத்ஸ்ய நாராயணா கோயில் பக்கத்துலேயே வந்திருக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அங்கே கோயில் பக்கம் வரைக்குமே காரில் போகலாம். ஸோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இது வீடா இல்லை போலீஸ் ஸ்டேஷனாக தெரியல. ரெட் கலரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கைஸ் நம்ம வந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டிட்டாங்க. வெளியிலேருந்து நம்ம இருக்க முடியுதான்னு பார்க்கலாம்.
வந்து கைஸ் நம்ம வந்து இப்போ மத்ய நாராயணா டெம்பிளை வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள பார்க்குற டைமிங் கிடையாது. ஸோ வெளியிலேருந்தே நம்ம வந்து கேமரா வச்சு எடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் எடுத்துட்டோம். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேஸ்கெட் பால் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது ஏதோ பேஸ்கெட் பால் அகாடமி மாதிரி தெரியுது. பெரிய லெவலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க போல். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸை பார்க்குறதுக்கு போகலாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிவிஆர். நம்ம வந்து இப்போ உத்தண்டிலாம் தாண்டினதுக்கப்புறம் ஈசிஆரில் டோல்கேட் வரும், ஃபஸ்ட் டோல்கேட். ஸோ அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே வரக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிஆர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா ஷாப்ஸ்லாம் உள்ளே வந்து ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் போகல. ஸோ ஈசிஆரில் நீங்கள் வந்து பிவிஆர் சினிமா ஏதாச்சும் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாங்க. ஸோ இது வந்து உத்தண்டி தாண்டி நம்ம வந்து டோல்கேட் வரும். டோல்கேட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடியே இருக்கும் பாருங்கள். ஆப்போசிட்டில் வந்து டோல்கேட் இருக்குது, ஆப்போசிட்டில் டோல்கேட் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். கைஸ் நம்ம இப்போ வந்து ஈசிஆரில் ஃபஸ்ட்டு டோல் வந்துட்டோங்க. சோழிங்கநல்லூர் தாண்டி உத்தண்டி தாண்டி வரும்போது வரக்கூடிய டோல்கேட் இது வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஸோ இந்த டோல் பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் எங்கன்னா மகாபலிபுரம் வரைக்குமே இந்த டோல் வந்து வேலிட் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது இடையில வருமானு தெரியல, அது நம்ம ஞாபகம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு டோல் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா காணத்தூர். ஆக்சுவலாக டோல்கேட் தாண்டதுக்கப்புறம் இந்த காணத்தூருங்கிறது வரும். ஸோ இந்த காணத்தூர் அந்த வில்லேஜை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாஜல் வருங்க. ஸோ மாயாஜல்லுமே நிறையா ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக மூவி பார்க்குறதுக்கு. ஸோ ஈசிஆரில் வந்து நம்ம வந்து வரணுனாலே மாயாஜல் தான் முன்னாடி வரணும் மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்க்ரீனுக்கு மேலே உண்டு. ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருந்த இந்த மாயாஜல் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நிறைய தேட்டர்ஸ் வந்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பிவிஆர்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் அது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸியாக தான் போயிட்டுருக்கோம். டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1 month ஓடினதுக்கப்புறம் தான் மூவிஸ்க்கெலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து டிக்கெட் கிடைக்கும் வீக்கெண்ட் பார்க்குறதா இருந்தேன்னா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைட் சைடில் வரும் பாருங்கள். ஸோ மாயாஜல் வந்து இப்போ வரக்கூடியது தான் மாயாஜல் ஆக்சுவலாக. ஸோ ஈசிஆரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ் இந்த மாயாஜல்ங்கிறது. நிறையா ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குங்க. மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா இது இங்கே தான் வரணும் ஆக்சுவலாக, ஈசிஆருக்கு வரணுன்னா. பாருங்கள் ஸ்டார் பக்ஸ் இருக்குங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸ் போகுது. ஸோ இந்த மாயாஜலை தாண்டதுக்கப்புறம் ஸ்டார் பக்ஸ் காஃபி ஷாப் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஈசிஆர் வந்தீங்கன்னா நிறைய இது இருக்குங்க, நர்சரிஸ் நிறையா இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் நர்சரிஸ் ஏதாச்சும் செடிகள் பூச்செடிகள் அந்த மாதிரி வாங்கணுன்னா அங்கே வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முட்டுக்காடு வந்துட்டோம். இந்த முட்டுக்காடில் தான் அந்த போட்டிங் இருக்குது. ப்ளஸ் எம்ஜிஎம் எல்லாமே இந்த சைடில் தான் வரும். இப்போ நம்ம போயிட்டு இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு. கைஸ் நம்ம சொன்ன அந்த எம்ஜிஎம் வந்து இப்போ வந்துருச்சுங்க. இப்போ லெஃப்டில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம். இதுவும் வந்து ஒரு தீம் பார்க் ஆக்சுவலாக, ரொம்ப ஃபேமஸான தீம் பார்க்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஎம் அப்புறம் விஜிபி இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து ரிசார்ட், எம்ஜிஎம் ரிசார்ட்டாக இருக்குங்க. இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் மாதிரி ஏதாவது ஸ்டே பண்ணோன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து தீம் பார்க் எம்ஜிஎம் டிசி வேர்ல்டுங்கிறது வந்து தீம் பார்க். இது நாங்களுமே 1 or 2 times பார்த்தீங்கன்னா போயிருக்கோம் ஆக்சுவலாக.
ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு. ஸோ திருப்பி ஒரு நாள் போனோம். பாருங்கள், வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ இந்த எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் பண்ணனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ ஏன்னா அந்த ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா, அப்போதே நம்ம வந்து பீச்சுமே ஃப்ரீயாக இருந்து இந்த ரோடுமே ஃப்ரீயாக இருந்து. ஏன்னா எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து மார்ச் மாதங்கிறதுனால எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வெளியில் வருவாங்க. இல்லாட்டி இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டைமில் இந்த எம்ஜிஎம்க்கு வந்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும் இந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகுது. பார்த்தீங்கன்னா மெயினில் யாருமே இல்லை. காரணம் வந்து எக்ஸாம் நடந்துருக்கிறதுனால. ஸோ யாருமே இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரல. இல்லாட்டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், பயங்கரமாக வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறையா பிஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோ பேர் வருவாங்க ஆக்சுவலாக. இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா தனியாக நிற்குதுங்க. ஸோ ஏதோ அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு தெரியுது இதில். ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து கடற்கரையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கடற்கரைலாம் தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரக்கூடியதான் அந்த போட்டிங், முட்டுக்காடு போட் படகு குழாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஓகே. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த இதில் ஒரு ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரைட் எடுத்து அப்படியே கீழே போனோன்னா போட் ஹவுஸ் வரோங்க. இப்போ இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ சின்ன ஃப்ளோட்டிங் ஹோட்டல் மாதிரி ஒரு போட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ் மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து ஹோட்டல் அது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஏதாச்சும் லஞ்ச் ஏதாச்சும் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணி உள்ளே சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். ஸோ இதில் லெஃப்டில் போனோன்னா நம்ம வந்து கோவளம் பீச் வரோம். கோவளத்துலேயும் நம்ம 2 சூப்பரான பீச்சஸ் இருக்குது. முடிஞ்ச போய் பார்க்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான இடம். என்னென்னா நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுங்க ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே ரொம்ப ஃபேமஸான கோயில் ஆக்சுவலாக. இந்த கோயிலையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு வெளியில் நின்று நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, எஸ், இதுதான் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயில். நடை வந்து ஓப்பன் தான் இருக்குது. ஆக்சுவலாக 1 மணி வரைக்கும் இருக்குமா இருக்குது. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 12:30 தான் ஆகுது. அதனால் 1 மணி வரைக்கும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு தான் எடுக்கல. அதேமாதிரி ஈசிஆரில் வந்தீங்கன்னா அந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான கோயில். அந்த மாதிரி கல்யாணம்லாம் ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் வேண்டுறதுக்காக அங்கே வருவாங்க. அதுக்கான ஸ்பெஷல் பூஜைகள்லாம் அங்கே நடக்கும். ஸோ இதுவுமே வந்து ஈசிஆரில் தான் வருங்க. ஸோ அதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்குது. அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிட்டு போகிறேன். என்னென்னா இங்கே வந்து நிறைய நாவல் மரம் இருக்குங்க இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நாவல் மரங்கள் இருக்கிற மாதிரி நிறைய லொக்கேஷன் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ ஆப்போசிட்டில் ஒரு ட்ரீ தெரியுது இல்லையா, அதுவே நாவல் மரம் தான். ஸோ நாங்கள் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டிங்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுல்லாகவே தோப்பு மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன பில்டிங்கு, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிடவுன் மாதிரி அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் மரம். அதே மாதிரி அந்த சைடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைப்பில் நாவல் மரம் இருக்குங்க. நம்ம ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கும், பெரிய சைஸு, அதே மாதிரி சீடே இல்லாத மாதிரி ஒரு நாவல் பழம். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பழங்கள் வந்து ஒரு 2-3 டைப்பில் பழங்களை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பறித்து சாப்பிட்டுட்டுலாம் போனோம். இந்த பொங்கல் டைமில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றதுங்க.
இந்த மாதிரி பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா லொக்கேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த குளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, அதே மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, நிறைய நாவல் மரம் இருக்குது இங்கே தான். பாருங்க, என்ன உள்ளே போனாலுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து சீசன் இல்லை, நாவல் மரம் சீசன் இல்லை. அந்த சீசன் டைமில் அந்த உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக நாவல் பழமாக நீங்கள் வந்து பறிச்சுட்டு போகலாம். சுற்றி அதே தான் இருக்கு பாருங்க. அந்த சைடாக இருக்குது, இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது, இதுவும் நாவல் மரம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய நாவல் மரம் இருக்கும். அதனால் வந்தீங்கன்னா நாவல் பழம் நல்லா பறிச்சுட்டு போகலாம். பாருங்கள் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அது எல்லாமே நாவல் மரம் தான். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட் ஆக்சுவலாக. அந்த நாவல் பழம் சீசன் டைமில் அந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுட்டு போகலாம். ஸோ நாவல் மரம்லாம் ரொம்ப மெடிசன் உள்ளதுங்க. இதெல்லாம் வந்து நிறைய வளர்க்கணும் ஆக்சுவலாக. நாவல் மரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வளர்த்து, ஸோ அதை வந்து அந்த பழத்தை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடணும். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நம்ம வந்து இப்போ நித்திய கல்யாண பெருமாள் கோயிலை பார்த்தாச்சு, திருவிடந்தை. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து ஈசிஆரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் மகாபலிபுரம் நோக்கி. நெக்ஸ்ட் வந்து குரோக்கடைல் பார்க் வரணும், பார்க்கலாம் அதையும். ஃபுல்லாகவே நல்லா ஹைட்டாக மரமாக இருக்கும் அப்போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டையாக்கி விட்டாங்க. இந்த இடத்துலயே நம்ம இறங்கி வந்து உள்ளுக்க பீச்சுக்கு போகலாம் நடந்து. பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். ஸோ பீச் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நடந்து போனாலே போதும். ஒரு 300 மீட்டர் தான் இருக்குங்க பீச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பிஸியாக இருக்கும். மக்கள் கார் பைக்கெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டுருப்பாங்க. இப்போ சரியான வெயில் அடிக்குது, இந்த டைம்லலாம் போக முடியாது நம்மளால். ஓகே, இந்த லொக்கேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா நெய்மேலிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பீச் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸில். ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குங்க. பீச் ரிசார்ட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸில் நிறையா இருக்குது. பாருங்க, இது வந்து ஷெரட்டன் ஹோட்டல் ஷெரட்டன் இருக்குது. குரோக்கடைல் பார்க்கும் வந்துருச்சுங்க சொன்னோம் இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் பார்க். ஸோ இந்த குரோக்கடைல் பார்க்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 hours நம்ம வந்து மினிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லொக்கேஷன் தான். பாருங்கள் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க குரோக்கடைல் பார்க் பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள ஸ்னேக் இருக்கும், குரோக்கடைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்ம வந்து குட்டி பசங்க இருந்தானா தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வந்து மெயினாக வர்றது. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி வந்திருக்கோம் முன்னாடி. குரோக்கடைல் பார்க்லாம் கிட்டத்தட்ட 2-3 வாட்டியே நம்ம வந்து வந்திருக்கோம் பசங்கள்லாம் குட்டியாக இருக்கும்போது. ஓகே, அப்படியே நம்ம வந்து இன்னொரு 10-15 minutes ட்ரைவ் பண்ணோன்னா மகாபலிபுரம் வந்துடுங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த புலி குகைன்னுட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆக்சுவலாக. அங்கே வந்து பாறையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே செதுக்கியிருப்பாங்க. புலி மாதிரி டைப்லலாம் வந்து அதில் வந்து செதுக்கியிருப்பாங்க. அதனால தான் அது வந்து புலி குகைன்னுட்டு அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சுருக்காங்க. ரொம்பவே பழமையான பிளேஸ் அது வந்து. நிறைய பீச் ரிசார்ட் இந்த ஏரியாவில் இருக்குங்க.
கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த ஜெயின் டெம்பிளுக்கான என்ட்ரன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த ஜெயின் டெம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கோயிலுமே பார்க்க முடியுது, இங்கேருந்து பார்த்தீங்கனாலே லைட்டாக தெரியுது அந்த ஜெயின் டெம்பிள். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஜெயின் டெம்பிளில் கொண்டு விட்ருங்க. அவ்வளோதான். கரெக்டாக அந்த கடல் நீரை வந்து நன்னீராக மாற்றக்கூடிய ஃபேக்ட்ரி தாண்டி ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா ஜெயின் டெம்பிளுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த புலிக்குகை பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ இதில் லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து உள்ளே போனீங்கன்னா புலிக்குகையை பார்க்கலாம். உள்ளே போயிட்டு வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ போகலை. ஸோ சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு வெளியிலேருந்து அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் இந்த இடத்துல, ஏன்னா டக்குனு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி யூட்டர்ன் போட்டு தான் வரணும். நல்லா கார் பார்க்கிங்லாம் நல்ல ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி புலிக்குகையை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, பண்ணிட்டு வரலாம். ஸோ இதில் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 1 hour நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். பின்னாடியே பீச் இருக்குது, பீச்சுக்கு போனாலும் போகலாங்க. என்ன கொஞ்சம் இந்த ராக்கில் வந்து நிறையா உள்ளே வந்து பார்க்குறதுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து புலிக்குகை ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இதுவும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இது வந்து இதையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க ஆக்சுவலாக. ஸோ மகாபலிபுரம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போதைக்கு உள்ளே போகல, அப்படியே நம்ம மறுபடியும் ஈசிஆரில் கனெக்ட் பண்ணி மகாபலிபுரம் உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்பலாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து ஈசிஆரில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லாவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்ன எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க முடியாது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாள் பத்தாது. ஸோ என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல நம்ம வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கோம். உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நம்ம லெஃப்ட்டில் பார்க்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்க ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே கொஞ்சம் ரீசெண்டாக தான் கேட்டிருக்கேன், ஏதோ பேலஸ் டைப்பில் வந்து இருக்கும். கல்டான் சமுத்ரா அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க. இது கல்டான் சமுத்ரான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் இது. ஸோ இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டே இருக்கும் போல். ஸோ நல்ல ஒரு லக்ஸரியான ஹோட்டல் தான். ஸோ ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. கல்டான் சமுத்ராங்கிறது வந்து ஹோட்டல் ஆக்சுவலாக. ஸோ நிறைய ஹோட்டல் ரிசார்ட்னிட்டு நிறையவே இருக்குங்க இந்த ஏரியாவில். பாருங்க, இதுவுமே ஒரு ரிசார்ட் தான், பீச் ரிசார்ட். பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ கோல்டன் சன் ஒரு பீச் ரிசார்ட் இது. ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸ்லையுமே வந்து நம்ம வந்து காரை வந்து இதில் பார்க் பண்ணிவிட்டு அந்த பீச் உள்ள போகலாங்க ஆக்சுவலாக. இதுவுமே வந்து ஓப்பன் பீச் மாதிரி தான். ஸோ இங்கேயுமே நாங்கள் வந்து போயிருக்கோம் ஆக்சுவலாக.
உள்ளே போயிட்டு கொஞ்சம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இது நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் ஆக்சுவலாக. நிறையா காரை வந்து இதில் பார்க் பண்ணிவிட்டு ஸோ நிறைய பேர் உள்ளே வந்து நடந்து போயிட்டு வருவாங்க ஆக்சுவலாக உள்ளே பார்க்கணுன்னா. பயங்கர வெயிலுங்கிறதுனால யாருமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா. ஓகே, ஃபர்தர் அப்படியே போகலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மகாபலிபுரம் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கே 75 ருபீஸ் கேட்குறாங்கங்க உள்ளே போகிறதுக்கு மட்டுமே. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் காசு கேட்பாங்க. இவங்க வந்து இந்த ஒரு டிக்கெட்டை வச்சு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் பார்க்கிங் போகிறதுக்குமே காசு கேட்குறாங்க. நான் லாஸ்ட்டு நம்ம வந்து 1-2 வாட்டிலாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னொரு ரூட் இருக்குது, ஸோ அந்த வழியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மகாபலிபுரத்தோட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம லிங்கில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிவிடுங்க. கைஸ், நம்ம வந்து இப்போ மகாபலிபுரம் உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். ஆக்சுவலாக என்ட்ரி டிக்கெட் 75 கேட்டாங்க இல்லையா. ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா 75 ருபீஸ் வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சைட் ரோடு வழியாக வந்தாச்சு. ஸோ இதான் மெயினான பிளேஸ் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போகலான்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, மகாபலிபுரம் வழியாக நம்ம வந்து வந்தாச்சு. என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்படியே ரிட்டர்ன் போகலாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மகாபலிபுரத்தை பற்றி. ஸோ பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாம் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மகாபலிபுரம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10:30க்கு வந்து திருவான்மியூரில் ஸ்டார்ட் பண்ணோம். திருவான்மியூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு மேலே வரும். பார்த்தீங்கன்னா ஆன் த வேல என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எவ்வளோ என்னென்ன மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது, கோயில்கள், அதே மாதிரி பீச்சு, அதுக்கப்புறம் வந்து தீம் பார்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம். இப்போ வந்து மகாபலிபுரம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:15 ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்குங்க. ஸோ 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு நம்ம வர்றதுக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடமா நின்று பார்த்து பொறுமையாக வந்ததுனால அவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஸோ இல்லைன்னா நம்ம திருவான்மியூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் ஆகும் நார்மலாக, டிராஃபிக் இல்லாத டைமில். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ரிட்டர்ன் போகலாங்க. வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈசிஆரில் வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க, அதே மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இன்னும் இருக்கலாம். ஈசிஆரில் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த விசிட்டிங் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து நல்லாவே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மறுபடியும் நம்ம பிளேஸ்க்கு திரும்பி போகலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.